தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு எஸ்ஓபி கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படின்னு. அந்த எஸ்ஓபி எதுக்குன்னா முழுக்க முழுக்க நம்ம கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு. இப்ப திருச்செந்தூர் கோயில்ல இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல ஒரு பெரிய கூட்டம் வருது, 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கான பாதுகாப்புக்கான பொறுப்பு யாரு? காவல்துறை. அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரோட்ல இருந்து மெயின்ல. அப்படி நம்ம தலைவர் வரும் பொழுது நம்ம எந்த கூட்டத்தையும் கூட்டதே கிடையாது, இன்க்ளூடிங் பொதுச்செயலாளர். நம்ம போய் வண்டி எடுத்துட்டு வந்து லாரியா இவங்கள மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல போய் கூட்டிட்டு வரலாம் நம்ம வேலை கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? 10,000 பேர் பர்மிஷன் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க. 1 லட்சம் பேர் பர்மிஷன் வாங்கினா 5 லட்சம் பேர் வராங்க. மதுரையில் மாநாடு நடத்தினா 15 லட்சம் பேர் வராங்க. அப்ப இதுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கட்சியோட சேர்ந்து காவல்துறை கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காவல்துறை வர மாதிரி வந்துட்டு அமைதியா போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஏதாவது பிரச்சனை நடக்கட்டும், ஏதாவது அடிதடி நடக்கட்டும், எல்லாம் மயங்கி விழுட்டும். இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் விஜய் அவர்கள். இப்ப ஏன் அவர் ஒவ்வொரு வாரம் 10 நாளும் பர்மிஷன் வாங்கிட்டு பொறுமையா வராரு தெரியுங்களா? இன்னொரு பழி சொல்லை திமுக உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யுது. அப்ப அதனாலதான் ஒவ்வொரு 15 நாளும் 10 நாளும், அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சினிமாவில் நம்பர் 1 ஆகணும்னா 18 மணி நேரம் உழைக்கணும். 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்பர் 1 ஆக முடியும். அப்படி உழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் வரும் பொழுது 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரா? என்ன ஒரு அவதூறு! அவரை பார்த்து வரமாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டை விட்டு வரமாட்டாருன்னு இவங்களே பிரச்சாரத்தை உருவாக்குறது. இதுதான் அவதூறு. அப்ப மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம கரெக்டா போலீஸ் பர்மிஷன் வாங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஷெட்டை போட்டு வெறும் 4900 பேர். ஏன் பர்மிஷன் வாங்குறோம்னா அந்த எஸ்ஓபியை ஸ்டே ஆர்டர் கேட்டிருக்கோம் ஹைகோர்ட்ல. அந்த எஸ்ஓபி படி நம்ம போனா பழி நம்ம மேல போட்டுருவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.